நம்ம கோவை மாவட்டத்துல மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்துல உலக மக்கள் நலன் வேண்டி 501 கலச பூஜை. உலக வரலாற்றிலேயே ஆன்மீக புரட்சி. வர பிப்ரவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணி அளவுல பக்தர்களே தங்களோட கைகளால கருவறைக்குள்ள போய் நாகசக்தி அம்மன், கால பைரவி, நாகேஸ்வரமூர்த்தி மற்றும் அனைத்து தெய்வங்களுக்குமே கும்பாபிஷேகம் செய்யற புரட்சிகரமான நிகழ்வு. கடந்த மாதம் கனவுல தோன்றிய நாகசக்தி அம்மன் தென்னிந்தியாவுக்கு இயற்கை பேரிடர் மற்றும் உலகமெல்லாம் கொடிய வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாவாங்க அப்படின்னு நிலவேம்பு சித்தர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகளுக்கு எடுத்துரைச்சாங்க. பஞ்சபூதங்களால ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் நடைபெறாமல் இருக்க பஞ்சபூத சாந்தி மற்றும் சகலரும் தொழில் ஐஸ்வர்யம், புத்திர பாக்கியம், லட்சுமி கடாட்சம் அனைத்து வரங்களையும் பெற வேண்டி தமிழகத்தில் இருக்கிற மடாதிபதிகள், பீடாதிபதிகள், சன்னியாசிகள், சாதுக்கள் திருமந்திரங்கள் போத பக்தர்கள் தங்களோட கைகளால கலச அர்ச்சனை பூஜை செஞ்சு அகில உலக நாயகி ஆதி பராசக்தியாக இருக்கிற நாகசக்தி அம்மனை மகிழ்வித்து இயற்கை பேரிடர் வராம சகல வளங்களையும் பெறுவதற்காக வேண்டி லட்சார்ச்சன பூஜை நடைபெறுகிறது. இந்த நல்லதொரு நிகழ்வுல ஜாதி மத பேதம் இன்றி எல்லாரும் கலந்துகிட்டு உங்க கைகளாலேயே உலக வரலாற்றுல முதன்முறையா அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யுங்க. நிகழ்ச்சி நிரல் 8 மணிக்கு கோ பூஜை, அஸ்வ பூஜை, காலை 9 மணிக்கு 501 கலச பூஜை, மதியம் 1:30 மணிக்கு கலச தீர்த்த அபிஷேகம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் மத நல்லிணக்க ஜோதி விழா. மதியம் 3 மணி அளவுல புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், தேசிய செயலாளர் பாரதிய ஜனதா வேலூர் இப்ராஹிம், தூய ஒளி கிறிஸ்தவ கூட்டமைப்பு தலைவர் ஃபாதர் இமானுவேல் ஜேக்கப் ஆகியோர் ஏற்றுகின்றனர். மதியம் 4 மணிக்கு 27 குருமார்களுக்கு பாத பூஜை, 27 கன்னிகா பரமேஸ்வரி பூஜை நடைபெறுது. மேலும் விவரங்கள் அறியணும்னா 96 55 59 99 36 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. 501 கலச பூஜையில பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து ஜாதி மக்களையும் ஒன்று சேர்த்து நீங்கள் அந்த அனுமதிச்சிருக்கீங்க. ஸோ இதனால் தெய்வம் புனிதம் கெட்டு தீட்டுப்படாதுங்களா? எப்படி அது தீட்டுப்படுன்னு கேட்குறீங்க? ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க மட்டும்தான் போகணும்னு ரூல்ஸ் எழுதி வச்சிருக்க, வேதம் எழுதி வச்சிருக்கதா? இடையில் சொருகப்பட்டது இது. கல் தோன்றா முன் தோன்றா காலத்திலிருந்து இறை வழிபாடு என்பது அந்த மனிதனுடைய மனதில் தோன்றி இதை செய்யக்கூடியது இறை வழிபாடு. நமக்கு மீறி ஒரு தெய்வம் இருக்குது, சக்தி இருக்குன்னு கும்பிட்றான். அப்போ பூசாரி ஐயரோ யாரும் கிடையாது. இப்போ பூஜைக்குன்னு ஒரு சில வதிமுறைகள் வச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் இறை ஆலயத்துடைய கருவறைக்குள்ளார போவதற்கும் ஜாதிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஜாதி தடையே இல்லை. அடுத்தவருக்கு கெடுதல் செய்யக்கூடாது, அடுத்த பொருளை அபகரிக்கக்கூடாது, மக்களுக்கு தீவு நல்ல எண்ணம், இந்த மாதிரி கெட்டெண்ணம் பிடிச்சவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. நல்ல எண்ணம் பிடிச்சவங்க எல்லாரும் கருவறைக்குள்ளே போய் பால் அபிஷேகம் எல்லாம் கருவறையில் போய் சாமியை தொடலாம். சாமி தீட்டுப்படாது. என்னை பொறுத்தவரை உண்மை அதுதான். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த நடக்கின்ற வர ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 16 உலக வரலாற்றில் புரட்சிகரமாக எல்லா ஜாதியினரும் கருவறைக்குள்ளார் போய் சாமியை கட்டி பிடிச்சி தீர்த்தம் ஊற்றுறாங்க. இதை 3 முறை பண்ணிட்டேன். 2007 மலுமிச்சம்பட்டியில் பண்ணேன், அப்போ ஜாதி பிரச்சனை படுத்துனாங்க. 2011 பண்ணேன், 2017 பண்ணோம், இப்போ 2025 பண்ணுறோம். ஆண்டவன் அடைவதற்கு ஜாதிங்கிற விஷயம் தேவையே இல்லை. ஜாதி நாட் ஆஃப் த குவாலிஃபிகேஷன், நாட் ஆஃப் த குவாலிட்டி. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் உண்மையான இறை பக்தியும் நம்பிக்கையும் தான் கடவுள் அடைகிறதுக்கு வழி. அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் கலச பூஜையில் இது நான் ஒன்று திரும்ப அனைத்து ஜாதி நான் ஒரு புதிய புரட்சிகரம் பண்ணுறேன். கணவனை இழந்த பெண்கள் மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணுறாங்க.
அவங்களுக்கு தான் இப்போ கணவனோட அருமை தெரியும். புரிஞ்சுட்டிங்களா? தன் குழந்தையோட நன்மைக்காக வேண்டி பூஜை பண்ணுறாங்க. இந்த சிறப்பான இந்த பூஜை எதுக்கு செய்கிறோம்னா, இதில் கன்னி பெண்களுக்கு கன்னிகா பரமேஸ்வரி குழந்தைகளை நான் தெய்வமாக மதிச்சுக்கிறேன். குழந்தைகளை தெய்வமாக மதித்து கும்பிட்றேன். அந்த கன்னி பெண்களை தெய்வமாக மதித்து அவர்களுக்கு பூஜை நடக்குது. அதே நேரத்தில் 3 மணி அளவில் தமிழ்நாட்டில் இப்போ ஏற்படக்கூடிய மத பிரச்சனை, திருப்பரங்குன்றம் முருகன் பிரச்சனை வந்த மாதிரி, ஒரு அயோத்தி மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி இங்கே மத பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு மனபயச்சம் இருக்குது. இந்து முஸ்லீம்கள் இல்லாமல் அடிதுடியாகி கோவை மாவட்டம் ஒரு காலத்தில் வெடிகுண்டு கலாச்சாரத்தில் எவ்வளோ சீரழி வந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியும். நானும் அந்த நேரத்தில் இருந்திருக்கேன். அதனால் மீண்டும் மத கலவரங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 மத தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஆன்மீக ஜோதி, அமைதி ஜோதி ஏற்றுறோம். ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு புரட்சிகரமான விஷயங்கள் பலது நடக்குது.